இந்த பக்கத்தில் fetch all என்கின்ற மெத்தடை பயன்படுத்தி எவ்வாறு இது போன்ற ஒரு டேட்டாபேஸ் எடுத்து இவ்வாறு வெளியீடு செய்வது, பிரிண்ட் செய்வது என்று பார்ப்போம். ஏற்கனவே நாம் இதை ஒரு முறை பார்த்திருக்கிறோம். இருந்தாலும் இன்னொரு முறை உங்கள் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதையும் பார்த்து விடுவோம். வழக்கம் போல import SQLite 3 and some comment database and table are assumed to exist already என்று பிரிண்ட் செய்வோம். இதோ இதாகிவிட்டது. அடுத்து இரண்டாவதாக establish connection to this database academy.db. இதோ அடுத்து கனெக்ஷனிலிருந்து ஒரு கர்சர் பொருளை உருவாக்க வேண்டும். இதோ உருவாக்கி ஆகிவிட்டது. ஒரு காமெண்ட் connection to academy.db success அடித்தாகிவிட்டது. அடுத்து நாம் ஆணைகளை, அதாவது கட்டளைகளை செயற்படுத்த வேண்டும், எக்ஸிக்யூட் செய்ய வேண்டும். இதோ எக்ஸிக்யூட் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். இவ்வாறு சொன்ன பிறகு நமக்கு டேட்டாபேஸில் உள்ள எல்லா வரிசைகளும் ரெக்கார்ட்ஸ்களும் நமக்கு கிடைக்கும். அதை எவ்வாறு நாம் அணுகுவது? fetch all. இதோ print fetch all என்று நான் இதோ அடித்திருக்கிறேன். இதோ இந்த fetch all என்கிற மெத்தடை பயன்படுத்தி இவை எல்லாவற்றையும் தருவித்து ரிசல்ட்டில் போட்டிருக்கு. எனவே ரிசல்ட் என்பது a list containing these rows. அந்த ரிசல்ட்டில் ஒவ்வொன்றாக எடுத்து இதோ பிரிண்ட் செய்திருக்கு. முதலில் ரிசல்ட்டிலிருந்து ஒரு லிஸ்டை, அதாவது ஒரு ரோவை எடு. இந்த ரோ ஒரு டப்பிளாக இருக்கும், நாம்ஸ் போல இது டப்பிளாக இருக்கும். அந்த டப்பிளை எடுத்து இதோ பிரிண்ட் செய்திருக்கிறோம் பாருங்க. அடுத்து இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது, இப்படியே எல்லாவற்றையும் பிரிண்ட் செய்த பிறகு கனெக்ஷன் இஸ் க்ளோஸ்ட். சரி, இது சரியாக இருக்கிறதா? SQLite 3க்கு சென்று பார்த்தால் இதோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் என்றால் இது அப்படியே இருக்கின்றது. இங்கிருந்து தான் இது படித்து இது பிரிண்ட் செய்திருக்கும். அடுத்து fetch 1 என்பது ஒரு டப்பிளை கொடுக்கும், ஒரு வரிசையை கொடுக்கும். எடுத்துக்காட்டாக fetch all என்பது எல்லாவற்றையும் ஒரு லிஸ்டில் போட்டு கொடுக்கும். fetch 1 என்பது இதோ ஒன்றை மட்டும் as a tuple. இங்கே பாருங்கள், வழக்கம் போல import connection cursor execute select star from student. ஓகே, எல்லாம் நமக்கு கிடைத்து விட்டது. ஓகே, அதிலிருந்து நாம் ஒன்றை எடுக்க வேண்டும். எனவே cursor.fetch1 என்றால் நமக்கு ஒன்று கிடைக்கும். இதோ இந்த ஒன்று மட்டும் கிடைக்கும். ஒன்று பாஸ்கர். ஸோ fetch 1 அதை ரெஸ்ஸில் போட்டு இங்கே பிரிண்ட் செய்திருக்கு. இங்கே போய் பார்த்தால் நமக்கு அந்த முதல் வரி, இதோ இந்த வரி நமக்கு ஒரு டப்பிளாக கிடைக்கும் என்று நாம் புரிந்து. எனவே fetch 1 என்பது ஒரு வரிசையை காட்டும், fetch all என்பது எல்லா வரிசையும் நமக்கு கொண்டு வரும். இப்பொழுது நமக்கு எல்லாம் வேண்டுமென்றால் fetch 1 ஐ பல முறை கூப்பிட வேண்டும். இதோ fetch 1 ஐ இதோ பல முறை கூப்பிட்டிருக்கு. இந்த எடுத்துக்காட்டு பக்கம் 301 இருக்கின்றது. வழக்கம் போல import database and table assumed to exist already. அடுத்து connection, அடுத்து create cursor, அடுத்து execute. இது என்ன சொல்கின்றது? ஸ்டூடெண்டில் உள்ள எல்லா வரிசைகளையும் கொண்டு வா. இது கொண்டு வந்தாகிவிட்டது. அது எங்கே இருக்கிறது? கர்சரில் இருக்கிறது. எனவே cursor.fetch1 என்றால் நமக்கு முதல் வரிசை கிடைக்கும். அதற்கு முன்பாக நான் இதை பிரிண்ட் செய்திருக்கிறேன். fetching all records one by one அடுத்திருக்கிறேன். இதுதான் டேட்டாபேஸ், ஒன்று ஒன்றாக கொண்டு வர வேண்டும். முதலில் cursor.fetch1 என்றால் இந்த பாஸ்கர் வரும், இந்த வரிசை வரும், 1 பாஸ்கர் CM etc. அதை எடுத்து ரிசல்ட்டில் போடு. இஃப் தட் இஸ் நாட் none, அதாவது இங்கு ஒன்றும் இல்லை என்றால் நமக்கு none வரும். ஆனால் இங்கே முதல் வரிசையில் ஒரு வரி இருக்கின்றது. எனவே இது நாட் none. எனவே இந்த ரிசல்ட்டை பிரிண்ட் செய். ரிசல்ட்டில் என்ன இருக்கிறது? முதல் வரி இருக்கின்றது. பிரிண்ட் செய். இதோ பிரிண்ட் ஆகிறது. அடுத்த வரியை படி. இதோ cursor.fetch1 என்றால் அடுத்த வரியை படி என்ற அர்த்தம். ஒவ்வொரு முறையும் நீங்கள் fetch 1 ஐ கூப்பிடும்போது அது அடுத்த வரியை படித்து கொண்டே போகும். இங்கே முதல் வரியை படித்தாகிவிட்டது, இங்கே இரண்டாவது வரியை படிக்கின்றது. அதை எடுத்து ரிசல்ட்டில் போட்டு ரிசல்ட் நன்னா என்று கேட்கின்றோம். நன் இல்லை. எனவே அதை பிரிண்ட் செய். அடுத்து திருப்பி படி. cursor.fetch1, அதாவது திருப்பி கொண்டு வா, அடுத்த வரியை கொண்டு வா, அது வரும். அது ரிசல்ட்டில் போடு. அது நன்னா இல்லை. எனவே அதை பிரிண்ட் செய். இதோ வரும், பிரிண்ட் செய்து. அடுத்த வரி பிரியா, அடுத்த வரி தருண். இதோ தருண் பிரிண்ட் ஆன பிறகு அடுத்து படி. படித்தால் இங்கே ஒன்றும் இல்லை. எனவே நமக்கு நன் கிடைக்கும். இங்கே போய் பார்க்க வேண்டும். ரிசல்ட் நன்னா, ஆம் நன் தான்
எனவே வெளியே அவ்வளோதான் முடிந்தது. எனவே இந்த லூப்பை வைத்துக்கொண்டு நாம் ஒவ்வொரு வரிசையாக படித்து பிரிண்ட் செய்கிறோம். இந்த டேட்டாபேஸை படிக்க வேண்டும் என்றால் fetch all என்றால் எல்லாவற்றையும் படித்து ஒரு லிஸ்டாக கொடுக்கும். அப்படி வேண்டாம் என்றால் fetch one வைத்துக்கொண்டு ஒவ்வொரு வரிசையாக படிக்கலாம். ஒன்றுமில்லாத பொழுது none கொடுக்கும். fetch all ஒன்றுமில்லாத பொழுது empty லிஸ்டை கொடுக்கும். இது புரிந்து கொள்ளும். இந்த fetch many ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். 302ஆம் பக்கம். fetch one என்பது ஒன்றை கொடுக்கும். fetch all என்பது எல்லா வரிசைகளையும் கொடுக்கும். fetch many என்பது என்ன எண் கொடுக்கிறோமோ அதை கொடுக்கும். இங்கே 3 போட்டிருக்கிறேன், அது 3 வரிசைகளை கொடுக்கும். எப்படி என்று பார்ப்போம். வழக்கம் போல import print database and tabular assumed to exist அல்றம் போல. அடுத்து create cursor, execute. எதை select star from student, அதாவது ஸ்டூடெண்ட்டிலிருந்து எல்லாவற்றையும் செலக்ட் செய். என்ன இருக்கிறது? இவ்வளவு இருக்கின்றது. வழக்கம் போல எல்லாவற்றையும் எடு. ஃபெச்சிங் ஃபர்ஸ்ட் 3 ரெக்கார்ட்ஸ் என்று பிரிண்ட் செய்து விட்டேன். இதோ இங்கே தான் நான் பிரிண்ட் செய்ய போகிறேன். இதோ fetch many cursor dot fetch many 3 கொடுத்திருக்கிறேன். அதாவது 3 வரிசைகளை படி. 1 2 பாஸ்கெட்டிலிருந்து வரும் வரை படிக்க. அந்த 3ஐயும் படித்து அது லிஸ்டாக மாற்றி நமக்கு கொடுக்கும். அதை நாம் எடுத்து ரிசல்ட்டில் போட்டிருக்கிறோம். எனவே ரிசல்ட் will be a list containing 1 2 3 rows. இப்பொழுது நான் இந்த ரிசல்ட்டை இங்கே பிரிண்ட் செய்திருக்கிறேன். இதோ நமக்கு ஒரு லிஸ்டாக வருகிறது. இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, இது ஒரு ரோ. ஸோ 3 ரோக்கள், 3 வரிசைகள் நமக்கு கிடைக்கின்றன இந்த ஃபார்ம் ஆஃப் a லிஸ்ட். எனவே fetch many என்பது நாம் எத்தனை வரிசைகள் சொல்கிறோமோ அத்தனை வரிசைகளை அது கொடுக்கும். அடுத்து இது நான் சேர்த்தது. இந்த 3க்கும் உள்ள வித்தியாசம் இதோ பாருங்கள். வழக்கம் போல import நான் testfetch.db என்ற டேட்டாபேஸ் உருவாக்கி இருக்கிறேன். எனவே கனெக்ஷன் என்பது இந்த டேட்டாபேஸை காட்டும். எனவே கனெக்ஷனில் இருந்து கர்சரை உருவாக்க, அந்த கர்சரை வைத்துக்கொண்டு எக்ஸிக்யூட்டை அழைத்து ஒரு டேபிள் ஸ்டூடெண்ட் என்கின்ற டேபிளை உருவாக்க. எப்படி? if it already exists, drop it and create a new table student with a name and a mark. Okay, இப்போது நம் டேட்டாபேஸில் என்ன இருக்கிறது? ஒரு டேபிளில் நேம் and மார்க் மட்டும்தான் இருக்கிறது. நேம், ஸ்டூடெண்ட் நேம், மார்க்ஸ். நேம், இது மார்க். சரி, இது எப்பொழுது உருவாக்கப்படும்? இதோ you have to execute the command. இது ஒரு string தான். create table student என்பது ஒரு string. string இங்கிருந்து தொடங்கி இங்கே முடிவடைகின்றது. அதை நாம் எக்ஸிக்யூட் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த டேபிள் உருவாகும். சரி, இதுதான் various rows. எத்தனை ரோ இருக்குங்க? 1 2 3 4 5 6 7 8 rows. அதை முதல்ல நான் ஒரு லிஸ்டா போட்டுட்டேன். இதுதான் first row as a tuple containing the name and mark. name and mark, name and mark. சரி, போன எடுத்துக்காட்டு போல நாம் இதிலிருந்து ஒவ்வொரு டப்பிளாக எடுப்போம். முதல் டப்பிள் என்ன? பாஸ்கர் 45. அதை எடுத்து அதிலிருந்து நாம் ஒரு வரிசை ரெக்கார்டு உருவாக்கி அதை இன்சர்ட் செய்வோம். இதோ இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் நேம் மார்க்ஸ். இல்லை, ஸ்டூடெண்ட் நேம் மார்க்ஸ். அதில் என்ன போடணும்? வேல்யூஸ். என்ன வேல்யூ? நேம், மார்க். ஓகே, இது ஸ்ட்ரிங். அந்த ஸ்ட்ரிங்கை ஃபார்மேட் செய்திருக்கிறோம். இது ஃபார்மேட் ஸ்ட்ரிங். அது ஃபார்மேட் எப்படி? P0 எடுத்து நேமில் போடு. P0 என்ன? முதலில் P will be ஸ்டூடெண்ட் டேட்டானா இதுதான் முதல் P. அதில் P0 என்பது பாஸ்கர். அந்த பாஸ்கரை எடுத்து நேமில் போடு. அடுத்து P1 என்பது மார்க். 45 எடுத்து மார்க்கில் போடு. போட்டால் என்னாகும்? இந்த ஸ்ட்ரிங்கில் நேமில் பாஸ்கர் வரும், மார்க்கில் 45. எனவே இந்த பாஸ்கர் 45 இது எடுத்து இந்த ஸ்ட்ரிங்கில் போட்டாகிவிட்டது. போட்டுவிட்டு இதை நாம் எக்ஸிக்யூட் செய்கிறோம். பாருங்கள், SQL கமாண்ட் அதை எக்ஸிக்யூட் செய்கிறோம். எக்ஸிக்யூட் செய்தால் என்னாகும்? இது இன்சர்ட் ஆகும். ஓகே, ஸோ ஒன்றை இன்சர்ட் செய்தாகிவிட்டது. அதை கமிட்டும் செய்து விட்டோம். ஓகே, அடுத்து இரண்டாவது டப்பிளை எடுத்து அதையும் மாற்றி இங்கே இன்சர்ட் செய்து விட்டோம். இதுபோல ஒவ்வொன்றாக எடுத்து இன்சர்ட் செய்து விட்டு இதோ லூப் முடிந்துவிடும். அதற்கு பிறகு வெளியே வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட், எல்லாவற்றையும் எனக்கு கொடு என்று அர்த்தம். எல்லாவற்றையும் அது செலக்ட் செய்து கர்சரில் வைத்திருக்கும். இங்கே நாம் பிரிண்ட் செய்யவில்லை, கர்சரில் இருக்கும். அதற்கு பிறகு நாம் ரெக்கார்ட்ஸ் ஆடட் டு ஸ்டூடெண்ட் டேபிள் என்று இதோ பிரிண்ட் செய்து விட்டு வந்துவிட்டோம். சரி, நாம்
செலக்ட் செய்த டேட்டா எல்லாம் என்ன ஆகுது, இதோ இந்த டேட்டாவை செலக்ட் செய்திருக்கும், அவையெல்லாம் கர்சரில் இருக்கும். ஓகே, அதை நாம் ரிட்ரீவ் செய்வேன். இதோ பாருங்க, fetch1 ஐ வைத்து நான் அதை ரிட்ரீவ் செய்கிறேன். fetch1, அப்போ fetch1 எதை காட்ட வேண்டும், பாஸ்கர் 45 காட்ட வேண்டும். இதோ அடுத்து fetch1 என்று சொல்கிறேன், என்ன காட்ட வேண்டும், கன்னி 44 என்பதை கொடுக்க வேண்டும். இதோ எனவே ஒவ்வொரு முறையும் fetch1 ஐ கூப்பிடும்போது அது அடுத்த டப்பிளை கொடுக்கும். சரி, 2 எடுத்தாகிவிட்டது, மீதி இருக்கிறது இப்பொழுது fetch many 2 என்று சொல்கின்றேன். அப்பொழுது நமக்கு 2 கிடைக்கும். ஒன்று இதோ இந்த 2 வருண் தாமரை, இதோ வருண் தாமரை என்கின்ற லிஸ்ட் கிடைக்கும். ஸோ இந்த லிஸ்டில் இது ஒரு ரெக்கார்ட், இது ஒரு ரெக்கார்ட், அதாவது இது ஒரு வரிசை, இது ஒரு வரிசை. சரி, மீதி முருகன் அழகி அரசி கொடி, மீதி 4 இருக்கின்றன. இப்பொழுது நான் fetch1 என்று சொல்கின்றேன், நமக்கு முருகன் கிடைக்கும். இதோ மீதி நமக்கு அழகி அரசி கொடி இருக்கின்றது. நான் fetch all என்று சொல்கின்றேன், அப்படி என்றால் மீதி இருக்கின்ற அனைத்தும் நமக்கு வரும். அழகி அரசி கொடி, இதோ அழகி அரசி கொடி எல்லாம் வந்துவிட்டது. மீதி ஒன்றுமே இல்லை, எல்லாம் வந்துவிட்டது. இப்பொழுது திருப்பி நான் fetch all என்று சொல்கிறேன், ஒன்றும் இல்லை. எனவே நமக்கு வெறும் பட்டியல் கிடைக்கின்றது, empty. நான் இந்த empty லிஸ்டில் fetch many 2 என்று சொல்கின்றேன், 2 கொண்டு வா, இங்கு ஒன்றுமே இல்லை. எனவே அது empty list. நான் இப்பொழுது fetch1 என்று சொல்கின்றேன், இங்கு ஒன்றுமே இல்லை. fetch1 எதையுமே கொடுக்கவில்லை, ஏனென்றால் ஒன்றுமே இல்லை. ஆனால் அதாவது இந்த cursor.fetch1 என்பது ஒன்றும் இல்லை என்றால் none என்று கொடுக்கும். ஆனால் அது இங்கே தெரியவில்லை. ஆனால் அதை பிரிண்ட் செய்யும்பொழுது தான் தெரிகின்றது இது none கொடுத்திருக்கின்றது என்று. எனவே ஒன்றும் இல்லாத லிஸ்டில் நீங்கள் fetch1 என்று சொன்னால் உங்களுக்கு none கிடைக்கும். அதை நாம் பிரிண்ட் செய்யலாம். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொண்டோம், ஒன்றுமில்லாத லிஸ்டில் fetch all என்றால் empty லிஸ்ட் கொடுக்கும். ஒன்றுமில்லாத லிஸ்டில் fetch many என்றால் உங்களுக்கு empty லிஸ்ட் கிடைக்கும். ஆனால் ஒன்றுமில்லாத லிஸ்டில் நீங்கள் fetch1 என்றால் none வரும். அதை காட்டத்தான் நான் இதை விளக்கி இவ்வாறு கொடுத்திருக்கிறேன். இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால்தான் இங்கே பார்த்தீர்களானால் நாம் முன்பு பார்த்தது இது while result is not none. ஓகே, இது ஒன்றாக எடுக்கிறோம், இது ஒன்றாக எடுக்கிறோம். ஒன்றும் இல்லாத பொழுது நமக்கு none வரும். அந்த none தான் இங்கே நாம் செக் பண்ணுகிறோம். ஸோ இங்கே போய் the result is not none print, ஒன்றும் இல்லை என்றால் none வரும், நீ வெளியே வந்து விட வேண்டும். சரி, அந்த none-ஐ விளக்குவதற்காகத்தான் நான் இந்த எடுத்துக்காட்டை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். fetch1, fetch many, fetch all என்பவை எவ்வாறு வேலை செய்கின்றன என்று நாம் ஓரளவுக்கு தெரிந்து கொண்டோம்.